என்ன ஃபார்முலா ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஹையர் ஸ்டடீஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். ஓகே, ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? எனி ஐடியா? ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னா என்ன ஃபார்முலா? தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் divided by modulus of b vector. Okay, projection on a vector on b vector ஆகும். அதே projection on a b vector on a vector வந்து என்ன ஃபார்முலா வரும்? அப்படியே சொல்றாங்க. என்ன வரும்? b vector dot a vector divided by a vector. சரிங்களா? அப்ப இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு क्वेश्चन போட்டுறேன். இது டைரக்டா இது நீயே போட்டுருவேன். இருந்தாலும் சேமலுக்கு ஒரு ப்ராப்ளம் போடுறதுக்கு போடுறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா find projection of the vector I vector dot j vector on the another vector I vector plus j vector. அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டா find projection வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு நார்மலாக தெரியும். இவனை வந்து யார் எடுப்போம்? இவனை வந்து ஏ வெக்டராகவும் இவனை வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்? பி வெக்டராகவும் எடுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்க போகுது? ஃபர்ஸ்ட் முடியும் ஃபார்முலா எழுதிக்கிங்க. என்னாச்சு? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். அப்போ டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா கிடைக்கும் ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் 1 மைனஸ் ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் இஸ் ஆல்சோ 1. அப்போ மைனஸ் மைனஸ் 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னா √2 கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் 1 வந்து 0. அப்போ 0 பை √2 0. சரிங்களா? நினைச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? டவுட் இருக்குதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அவ்வளோதான் கேட்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். சரியா? அதாவது கேட்டாங்கன்னா இதை பேஸ் பண்ணி 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கேட்கலாம்.